ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட முன்னே வந்து பேக் டு பேக் வந்து அப்டேட் விட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நேற்றுக்கு தான் மார்க்கோட டிலேட் சீன் வந்து போட்டிருந்தாங்க. இன்றைக்கு வந்து கெட் இட் பேபி என்ற ஒரு படத்தோட ஒரு அடுத்த படத்தோட டீசர் வந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. சாம் சிஎஸ் வந்து இசையமைக்கிறது. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தமிழ் படத்தை தெரியும் தான் மியூசிக் பிஜிஎம் என்றாலே உங்களுக்கு தெரியும். சாம் சிஎஸ் கைதி படத்துல கண்டு போட்டு வேலை மாட்டுறது விக்ரம் பேதால நல்லா இல்லை பிஜிஎம் எல்லாம் கொடுத்துருக்குறேங்கட சாம் சிஎஸ் அதுக்காண்டியே பார்க்கணும். மற்றதுங்கிற உன்னி மூந்தனுக்காக வினய் கோவிந்த் என்ற ஒரு டைரக்டர். எனக்கு தெரியல மலையாள இண்டஸ்ட்ரியால எனக்கும் தெரியல. அதோட இப்ப மலையாள இண்டஸ்ட்ரியில வேற லெவலான மூவிஸ் எடுத்துட்டு இருக்காங்க, வேற லெவலா. ஸோ இந்த மூவி என்ன மாதிரி ஸ்டோரியில இருக்குமென்று எனக்கு நிறைய எக்ஸைட்டிங்கா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் டீசரை കുഞ്ഞുങ്ങൾ ദൈവത്തിന്റെ ബ്ലെസ്സിംഗ് ആണ്. കേട്ടോളി ഗോഡ്സ് ഗിഫ്റ്റ്. നമ്മൾ സിൻസിയർ ആയിട്ട് വർക്ക് ചെയ്താൽ ദൈവം നമ്മുടെ കൂടെ ഉണ്ടാവും. I see that we have a gentleman in this class. Hi Arjun. എന്തിനാ മോനെ നീ ഗൈനക്കോളജി എടുത്തേ? ഇതിനൊക്കെ തന്നെ നീ ഗൈനക്കോളജിസ്റ്റ് ആണെന്ന് ഞാൻ അവരോട് പറഞ്ഞിട്ടില്ല. അത് പറഞ്ഞൂടെ? ഒരു പെണ്ണിന്റെ പ്രശ്നങ്ങൾ മറ്റാരേക്കാൾ കൂടുതൽ മനസ്സിലാക്കാൻ അവന് കഴിയും. പിന്നെ അവന് പഠിപ്പാണ് മെയിൻ. അവന് ഞങ്ങളെ പെൺപിള്ളേരൊന്നും നോക്കാൻ പോലും സമയം കിട്ടിയിട്ടില്ല. നിങ്ങളെ പോലെ ഈഗോ സെന്റർ ഈശോണിസ്റ്റ് ആൾക്കാരെ ലോകം കാണട്ടെ. ചേച്ചി ആരുടെ ചേച്ചി യൂട്യൂബ് മൈക്കിളി നമ്മളെ என்ன வேற എന്റെ കുഞ്ഞെന്നൊക്കെ പറയുമ്പോ ബിന്ദു നിങ്ങളുടെ കുഞ്ഞിനെ ക്യാരി ചെയ്യുന്ന ഒരു വെസൽ മാത്രമാണ്, ഒരു പാത്രം. ദാറ്റ്സ് ഇറ്റ്. ഐ തിങ്ക് ഷീ ഈസ് ദി ആപ്റ്റ് കാൻഡിഡേറ്റ്. അർജുൻ ബിപി ലോ ആണ്. മേക്ക് ഇറ്റ് ഫാസ്റ്റ്. ഞാൻ എന്തെങ്കിലുമൊക്കെ ആവുന്ന വിശ്വസിച്ചിരുന്നു. ചുരുക്കം പേരിൽ ഒരാളായിരുന്നു. ഞാൻ അതങ്ങ് മറന്നുപോയി. അപ്പൊ നിനക്ക് ശത്രുക്കളൊക്കെ ഉണ്ടോ? ഉണ്ടല്ലോ. ഒരാൾ അല്പം ഒന്ന് വളരുമ്പോഴേക്കും വെട്ടിയിടാൻ ഒരു 100 പേരെങ്കിലും കാണും. ഏത് നിങ്ങൾക്ക് കിട്ടാണെങ്കിലും കൊള്ളുന്നത് ഞങ്ങൾക്ക് കിട്ടാണെന്നറിയാവുന്ന ആരോ ഒരാൾ. ഓൾ ദി ബെസ്റ്റ്. ഓക്കെ, താങ്ക് യു. അല്ല സാർ, എനിക്കൊരു ഓൾ ദി ബെസ്റ്റാ. குழந்தை டாக்டர் குழந்தை டாக்டராக நடிக்கிறார். வந்து நல்ல கியூட்டா இருக்கிறாரு. வந்து அந்த சேவிங் எடுத்து முடியும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. எனக்கு அந்த மார்க்கோல பார்த்த உன்னி முகுந்தவன் அது மாதிரி இல்ல, வேற உன்னி முகுந்தனா என்ற மாதிரி இருக்கு. அப்படியே அடாப்ட் ஆயிட்டாரு இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே அடாப்ட் ஆயிட்டாரு. கியூட்டா ஒரு ஃபேமிலி ராம மாதிரி நல்லா இருக்கு. அது என்ன குழந்தை சம்பந்தமான குழந்தை பெற டாக்டரா இருக்கிற நம்ம செம்பன் வினோத் சார் வேற வராரு. வேற லெவல்ல இருக்கோ அவர் போலீஸா வராரு. நல்லா இருக்கு அவர்கிட்ட நடிப்பு. எங்களை விக்ரம் படத்துல தமிழ் படத்துல நடிச்சிருக்காரு விக்ரம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர் கேஷ் பண்றாங்க தமிழ்ல. நல்ல நடிப்பா இருந்தால ஸ்டோரிய பாக்க அந்த என்னன்னு சொல்ற பேபி பெற்றுக்கொள்ளணும்டா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்க சிரமங்கள் மற்ற கடைசியில வேற ஒரு பேபி வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா. அது யாரோ விட்டுட்டு போன மாதிரி அவர் வளர்க்கிறாரோ என்னன்னு தெரியல. படம் தான் தெரியும். வெயிட்டிங். எப்ப 21 தானப்பா எல்லா படம் வருது. நீக்கு வருது, நம்மளோட ரேகன் வருது. அதோட வந்து இதுவும் வருது பேபி என்ற படம் வருது. சரி, எத்தனை உன்னி மூந்தர் ஃபேன்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, எங்களோட ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் அடிச்சு விட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.